வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. நீங்கள் இந்த உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்ன சாப்பிடணுன்றதை விட என்ன சாப்பிடக்கூடாதுன்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆமாங்க, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ்ட் உணவுகள், அந்த மைதா, முக்கியமாக மைதாவால் பண்ண ப்ராசஸ்டு உணவுகளை வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அதில் சிம்பிள் கார்போஹைட்ரேட் அப்படின்றது இருக்கிறதுனால நம்மளோட ரத்தத்தில் அதிக அளவில் சர்க்கரை வந்து கலந்து இதுவே உங்களுக்கு நிறைய வெயிட் போடுறதுக்கு காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹை சுகரி ஃபுட்டு. ஸோ கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், சோடாஸாக இருக்கலாம், ஃப்ரூட் ஜூஸஸ் கூட நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் இருக்கிற வந்து அதிகமான சர்க்கரை ஃப்ரக்டோஸ்ன்ற கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டி லிவர் போன்ற நிறைய பிரச்சனைகளை உண்டாக்குறத நம்ம பார்க்குறோம். அடுத்து முக்கியமானது பார்த்திங்கன்னா உங்களுடைய தூக்கம். ஸோ நிறைய பேர் என்ன தெரியாத விஷயம் என்ன, தூக்கத்துக்கும் உங்கள் வெயிட் லாஸ்க்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குங்க. ஸோ நீங்கள் நைட்டு இயர்லியாக தூங்க போனாலே நைட்டு லேட் நைட்டாக இருந்து பசிச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி 7 மணி நேரம் தூக்கும் போது உங்களுடைய லெப்டின் கிரெலின்ற பசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஹார்மோன் ஒழுங்காக வேலை செய்கிறதுனால உங்களுக்கு அளவாக தான் பசிக்கும். ஸோ தட் உங்களுக்கு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி இன்னும் சுலபமாக போகிறத பார்க்கலாம். இந்த டிப்ஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம்.